நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வாய்ச்சவடல். எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை மிக மோசமான லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரெயின்போ மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய தாவேக மாநில நிர்வாகியான எக்ஸ் எம்எல்ஏமான முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கார். அவர்களிடம் தேர்தல் பற்றி கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். கேளுங்க. 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சிகளோட ஆட்சிகளை மக்கள் பார்த்துட்டாங்க. திரு விஜய் அவர்கள் தாவேக 2026 தனித்து ஆட்சி அமைக்கிறோங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாரு. எந்த இதை வச்சு அவர் அந்த இதை சொல்கிறாருங்க சார்? 1967 வந்து திராவிட கட்சிகள் ஆட்சியெல்லாம் மாறி மாறி இருக்குது, உண்மைதான். இந்த ஆட்சிகளை பார்த்து அதிலையும் குறிப்பாக திராவிட ஆட்சியில் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுபோல் அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், இவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அரசியல் பாதையில் சிறு வெறுப்பான அரசியல் கூடுதலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பான அரசியல் யார்கிட்ட இருந்து வருதுன்னா, கட்சி தலைவர்களுக்கு உள்ள வெறுப்பு இருப்பு வந்து இயல்பு. ஆனால் பொதுமக்களுக்கே அதுக்கு பிறகு உள்ள காலத்தில் அரசை நடத்தக்கூடிய தலைவர்களுடைய பாணியை பார்த்து மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி இருந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் சார் ஆட்சியும் சரி, எடப்பாடி சார் ஆட்சியும் சரி, இந்த ரெண்டு ஆட்சியும் தான் இப்போ கம்பேர் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் உள்ள ஆளுகளை நம்ம தலைவர்களை கம்பேர் பண்ணலை. ஆகவே இந்த ரெண்டு அண்மை காலத்தில் இந்த ரெண்டு பேருடைய ஆட்சியில் நடைபெற்ற பல நிகழ்வுகள், பல தவறுகள் மக்களால் மன்னிக்கவே முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. ஜீரணிக்க முடியாத உணவை எப்படி சாப்பிட்டு விட்டு நாம் அவஸ்தைப்படுகிறோமோ அதே போல தான் இவர்களுடைய ஆட்சி. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வாய்ச்சவடல். மக்களுக்கு விருப்பமில்லாத பணிகளை செய்து. இல்லை சார், திமுக அரசு மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. தவ புதல்வன் திட்டம், இலவச காப்பீட்டு திட்டம், அது இதுன்னு நிறையா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கல்லாங்க சார்? கொடுக்குறாங்க. அண்ணா திமுக ஆட்சிலையும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்தாங்க சார். அம்மா ஆட்சிலையும் அம்மா உணவகம் நிறைய கொடுத்தாங்க சார். அதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி ஆட்சியும் சரி ஸ்டாலின் ஆட்சியும் மக்கள் வந்து விரும்பலை. நான் சொல்கிறதே ரெண்டு பேரையும் சேர்த்தா சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னால் இலவசம் கொடுத்தீங்களே, அந்த இலவச பொருள்கள்லாம் வீட்டுகளில் இருக்கா? டிவி கொடுத்தியா, ஃப்ரிட்ஜு கொடுத்தியா, அதை கொடுத்தியா, எது கொடுத்தியா, மிக்சி கொடுத்தியா? எந்த வீட்லையாவது அந்த பொருள் இருக்கா? எல்லாம் காயெல்லாம் கடைக்கு போயிடுச்சு. ஆகவே மக்களுடைய வரிப்பணமும் கோடிக்கணக்கில் வேஸ்ட்டு பண்ணதில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய இது கோடிக்கணக்கில் சார். 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. 2026 இந்த வருஷத்தோட தமிழக கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சுங்க சார். நம்ம அடுத்த 5 வருஷத்துல எவ்வளோ லட்சம் கோடி கடன் ஆகும்னு தெரியாது, தமிழக மக்களுக்கே தெரியாதுங்க சார். ஆனால் இருந்துமே இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கூட மாதம் 2500 ரூபா குடும்பத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது போக நிறைய இலவச திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க சார். அந்த இலவசம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்க சார்? சார், இலவசம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் மேலும் கடனை வாங்கி வைக்கிறது தான். விஜய் சார் அவர்கள் இன்னும் ஆட்சிக்கு வரல. ஆகவே அவர் இப்போது சொல்லுறதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை மிக மோசமான லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க சொல்லுவ மாதிரி எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து 4 லட்சம் கோடியாட்டு இருந்த கடன் இன்னைக்கு வந்து 5 லட்சம் கோடிங்க சார். இல்லை, இது வந்து இப்போ வந்து 11 லட்சம் கோடி அளவுக்கு இன்னைக்கு போயாச்சு. இதெல்லாம் யாருக்கு பணம்? மக்கள் வரி பணம் தான். மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணம் மட்டும் இல்லை சார், மக்கள் வரி பணம்னு சொன்னா கரெக்டு. இது ரிசர்வ் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி போட்டிருக்கான், வட்டி கட்டிட்டு இருக்கான். மக்களுடைய வரி பணம் இல்லை. நம்ம பேங்க்ல போய் லோன் வாங்கினா எப்படி லோனை வாங்கிட்டு திருப்பி அடைக்கணுமோ அதே போலதான் இது. ரிசர்வ் பேங்க்ல உத்தரவாதம் கொடுத்து இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வருஷந்தோறும் ஏகப்பட்ட பணம் கோடிக்கணக்கில் வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஆகவே இது மக்களுடைய வரிப்பணம் இல்லை. கடன் வாங்கி கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கடனை வாங்கி உங்கள் தலையில் அள்ளி போடுறான். இந்த சர்க்கார் சரியான சர்க்கார் இல்லை. நல்ல நிதி ஆலோசகர்கள்ட்ட கேட்டு இவங்க செயல்படுறது இல்லை. இவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அள்ளி விடுறான், பொய்யை அள்ளி விடுறான். நல்லா பண்ணி இருந்தா எதுக்காக கூட்டணி வைக்கணும்? இன்னைக்கு ஸ்டாலின் சார் 26 கட்சி கூட்டணியை சேர்த்திருக்காரு. ஏன் இவ்வளவு செய்திருக்காருன்னு சொல்லுவார்ல, நான் முதல்வன், நான் 1000 கொடுத்தேன், 2000 கொடுத்தேன், 5000 கொடுத்தோன்னு சொல்றாருல்ல, இவ்வளவு கொடுத்தீங்கல்ல, மக்கள் பேரில் நம்பிக்கை வச்சு தனியாக நிற்க வேண்டியதானே? தனியாக நின்னா உங்கள் டப்பா கிழிஞ்சுவோம். ஸ்டாலின் டப்பா பெரிய டப்பா கிழிஞ்சுவோம். சர்க்கார் வரவே முடியாது. டெபாசிட்டே நிறைய தொகுதிகளில் கிடைக்காது தனியாக நின்னா. எனவே தான் ஸ்டாலினுக்கு அது நல்லா தெரியும். நம்ம கதை கூட்டணி இருந்தால் தான் நம்ம கதை வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது. ஆகவே மதிப்பே, அதாவது மிக குறைந்த செல்வாக்குள்ள கட்சிகளை கூட போய் வலியை போய் கொள்றாரு. காங்கிரஸ் கட்சியை போய் அவன் காலில் விழுறாரு. காங்கிரஸ் கட்சியோட இது பார்த்தா சார் மாத கணக்குல இழுத்துட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கு அதோட தான் இதுன்னு சொல்லிட்டு அவரு திருச்சி இவர் மிரட்டி பண்ணி வைக்கல. இவரு ஒவ்வொரு கட்சி காலில் விழுந்து என்னை விட்டு போயிடாதீங்க ஐயா, என்னை விட்டு போயிடாதீங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அதனுடைய மறைமுகமாக ஒவ்வொரு கட்சியும் காலில் விழுந்து, நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் கட்சி காலில் விழுந்து கேட்டால் பெரிய பம்பா நான் வேணும்னு சொன்னேன், போனா போட்டுன்னு சொன்னேன். அப்படி இல்லை. அப்படி மானமுள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நீ என்ன சொன்னால், தனியாக இன்னைக்கு நான் இவ்வளவு திட்டங்களை செய்திருக்கேன், இந்த மக்களை நம்புறேன்னு சொல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கு கூட வரலையே. நீ கூட்டணி எல்லாம் 26 கட்சியை சேர்த்த பிறகுதான் இந்த மக்கள் என்ன கைவிட மாட்டாங்கன்னு சொல்ற. நீ தனியா நின்று சொல்லு. தனியா நின்று நான் ஜெயிப்பேன்ல நம்பிக்கை உனக்கே இல்லையே. அதே மாதிரி தான் எடப்பாடியும் கூட்டணி சேர்க்காரு. பாஜகவை தவிர வேற எதுவும் வரல. அன்புமணியை தவிர உடைந்து போன பாமக கட்சியில அதுல ஒரு பகுதியை சேர்த்திருக்காரு. ஆகவே கூட்டணி இல்லாம எடப்பாடியும் இல்லை, ஸ்டாலினும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல தான் நம்முடைய எதிர்கால முதல்வர் நம்முடைய விஜய் சார் அவர்கள் வெற்றி கழகத்தின் சார்பில் தனியா நிக்கிறார். இன்னைக்கு மக்கள் கூட போய் யார்கிட்ட போய் பேசல, மக்கள் கூட மட்டும்தான் கூட்டணி, மக்களுடைய மட்டும்தான் கூட்டணி சொல்லுவாரு. நான் மக்களோட மட்டும்தான் கூட்டணி, மக்களுடைய செல்வாக்குல தான் நான் ஜெயிச்சு வருவேன், எனக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். ஆகவே மக்கள் இன்னைக்கு அவரை விரும்புறாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்துறான், அதை தாரன்னு சொல்றான், இதை தாரன்னு சொல்றான். ஆகவே நம்மளை ஏமாத்தி ஓட்ட வாங்குறான். இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி இலவசங்களை சொல்லி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கணும்னு பார்க்குறாங்க. ஆகவே இவர்கள் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக சொல்றார். நேற்றை கூட சொல்லிட்டார், மகாலிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட சொல்லிட்டார் கடைசியாட்டு, நான் யாரோடையும் கூட்டணி இல்லை, நான் தனிச்சாதான் நிக்க போறேன், மக்களை நம்புறேன், கான்பிடண்டா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அந்த கான்பிடன்ட் இன்னைக்கு மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த கான்பிடன்டோட எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஏப்ரல் 23 நடக்கக்கூடிய தேர்தலில் மக்கள் விசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்று ஊதக்கூடாதுங்கிறாங்க சார். பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஊதக்கூடாதுங்கிறாங்க சார். விசில் கொண்டு போனதை அவங்க சின்னத்தை பிரச்சார டைம்ல யூஸ் பண்றதுக்கு தான் கொண்டு போறாங்க சார். அதைவே பறிமுதல் பண்ணிருக்காங்க சார். பறிமுதல் பண்றாங்க. விசில கண்டா ஸ்டாலினுக்கு பயம், எடப்பாடிக்கு பயம். எதுக்கு நம்ம என்ன பண்றது? ஆகவே எப்போ அவங்க பயந்துட்டாங்களோ எதிராளி பலம் ஆயிட்டான்னு அர்த்தம். எதிராளி யாரு? இந்த 2 பேருக்கும் எதிராளி விஜய் சார் தான், விசில் சின்னம் தான். ஆகவே அந்த விசில் சின்னம் வெற்றி பெறுவதற்கு மிக நெருங்கி விட்டது. நாட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. மே 4 ஓட்டு எண்ணும் போது பார்த்தா காலையிலிருந்தே எல்லாம் விசில் சின்னம் ஜெயித்து வெற்றி பெறும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொள்வார். உங்க ட்ரீம் ஹோம் கிரேட். பாத்ரூம் சூப்பரா இருக்குல்ல? வாட்டர் ஹீட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பிராண்ட்? வீனஸ், the hot water professionals. hot water professionals? வாங்க, I'll show you. வீனஸ் அழகாவும் இருக்கும், உங்க பணத்தையும் மிச்சம் பண்ணும். எனர்ஜி சேவிங் மாடல்ஸ் மூலமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர், டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர், லாங் லைஃப் கொடுக்கிற 5 AC இருக்கிறதால 10 years கேரண்டி, ஸ்கேல் கார்ட் டெக்னாலஜி ஃபார் லாங்கர் லைஃப் அண்ட் ஹார்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன், இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ், உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாடல்ஸ். வாவ்! 34 நாடுகளில் விற்பனையாகுது. 3.6 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ். 60 வருட நம்பிக்கை. அதனாலதான் வீனஸ் ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள்லாம் இப்போ இந்த 40 நாள் அவங்க எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோல தான் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டோட டிஐஜி
இல்லை பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை பழைய ஆளுங்கட்சி திமுகவோட சப்போர்ட் ஆளுங்க தான் எல்லாம் இருக்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அதிமுகவில். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, இது வழக்கம் போல் உள்ளது தான். ஒரு ஆட்சி ஏதாச்சுன்னா என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, முதலமைச்சர் பதவியில் தற்காலிகமாக கூட ஸ்டாலின் இருக்கக்கூடாது. இந்த அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம். கவர்னர் ஆட்சி இருக்கணும். அந்த 5 வருஷம் பீரியட் முடிஞ்ச உடனே சொல்றீங்க? ஆமா, முடிஞ்ச உடனே. இப்போ என்னன்னா ஒரு தற்காலிக சர்க்கார், அடுத்த முதலமைச்சர் நிறைய வர இது காபந்து சர்க்காரா நீங்க இருக்குன்னு சொல்ல. காபந்துன்னு என்னது? அப்படி ஒரு ஐட்டமே கிடையாது. ஏன்னா இவங்க கையெழுத்து போடலைன்னா கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப முதலமைச்சருக்கு கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. காபந்து முதலமைச்சர். காபந்துல இவரை யாரை காப்பாற்ற போறாரு? 5 வருஷமா முதலமைச்சரா இருக்கும்போதே பாதுகாக்கல. ஏன்னா 10 லட்சம் கோடிக்கு கடனை கொண்டு விற்கி விட்டுருக்காங்க. மக்கள் பேர்ல கடனை சுமத்தி வச்சிருக்காங்க. இனிமேல் நீங்க என்ன செய்ய போறியோ? சொன்னதை செய்வோம், செய்யாத சொல்லுவோம்னு சொல்லுவீங்க. நீங்க எதை செய்தியா? நான் கடன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லாமலே கடத்தை வாங்கி வச்சு 10 லட்சம் கோடி கொண்டு வந்து விட்டீங்கள. 10 லட்சமா 11 லட்சம் கோடியை இது யார்கிட்ட சொன்னீங்க? உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் நான் ரிசர்வ் பேங்கில் அனுமதி வாங்கி நான் இந்த 10 லட்சம் கோடியை 20 லட்சம் கோடியாக நான் மாற்றி காட்டுவேன். சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு தைரியமான அரசியல்வாதி முதலமைச்சர்னா சொல்லுங்க. இல்லை இதை குறைக்க முடியும். உன்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. வட்டி தானே கட்டிக்கிட்டு இருக்கேன். அசம்பிளியில் பேசும்போது இவ்வளவுதான் வருமானம், இதில் இத்தனை லட்சம் கோடி வட்டிக்கே போயிருக்கு, இப்படி தானே பேசுகிற. இதுக்காக ஆட்சிக்கு வந்து ஒரு வீட்டில் சாதாரண ஒரு வீட்டில் ஒரு நிர்வாகம் நடந்தால் கூட நீ வட்டிக்கு வாங்காத, இருக்க வர வச்சு செலவு பண்ணுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள்ட்டையும் சரி எதிர்காலத்தையும் சரி. கடன் வாங்கி கெட்டு போகாத, வட்டிக்கு போய் மாட்டிக்கிடாதன்னு சொல்லுவோமே. அப்போ அதெல்லாம் பொய்யா? இந்த ஆண்ட இவர்களெல்லாம் மக்களை ஏமாற்றியதுதான். பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி சொல்லிக் கொடுக்க போகிறேன்? நீங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க? கடை வாங்குங்கன்னா சொல்ல போகிற பிள்ளைகளுக்கு உங்களை பார்த்து நீங்கள் அதுதானே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சாதனை என்ன சாதனை நீங்கள் பண்ணீங்க? ஒரு சாதனையும் பண்ணல. உருப்படாத சாதனைகள். திராவிட மாடல் சாதனைகள் எல்லாமே எப்படி திராவிட மாடல் சொல்லுதா? அதுவும் இல்லை, மக்களுக்கு எதிரானாச்சு. இப்போ இவனுடைய சப்பா கட்டுவோம். அந்த வீரமணின்னு ஒரு இருக்காரா திராவிட கழகத்தில்? இப்போ எங்க இருக்காரு? அங்கதான் சார். அவர் தலையில வாங்கி ஸ்டாலின் அடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்காரு. நீ வாயை திறந்துடாத, என்ன கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுவேன். இவனை பெட்டிக்குள்ள அடைச்சு ஸ்டாலின் அடைச்சி வச்சிருக்காரு. ஏன் இங்கே வந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டான்னு. இந்த ஓட்டு முடிஞ்சதான் திருப்பி பொட்டி ஏற்றிக்கிட்டு வருவாங்க. ஜால்ரா கூட்டங்கள்லாம் இங்கே ராமகிருஷ்ணன் ஒருத்தன் கோயம்புத்தூரில், இங்கே வீரமணி, இவனுக்கு அவ்வளோ பணக்காரனோ. திமுக ஆட்சி காலத்தில் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அவனோட சொத்து கணக்கெல்லாம் வகை கிடையாது. திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து திமுக காரனும் அவ்வளவு சம்பாதிச்சிட்டான். அதுக்கு மக்களை பயன்படுத்தி மக்களுக்கு ஆசையை தூண்டி கேடுகட்ட அரசியலை பண்றாங்க. பழைய தலைவர்கள் இருந்தாலும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சார். யாரும் எதையும் நம்ம இது பண்ண முடியாது. கடைசியா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சார். அதே மாதிரி தான் சார் மக்கள் தான் கடைசியா டிசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதே மாதிரி 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாருங்க சார். அவரும் அதே மாதிரி திரைத்துறையிலிருந்து தான் வந்திருக்கிறாரு. படம் உலகம் சுற்றும் வாலிபனோட கதை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அதிமுகல எம்ஜிஆர் கூட பயணம் செய்தவர்கள் சார். அப்போ உலகம் சுற்று வாலிபனோட பெட்டி எம்ஜிஆர் படம் ரிலீஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு அந்த கதைகள் நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை மெட்ராஸில் பாம்பேல ப்ராசஸிங் பண்ணி கலர் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டுல கேள்விப்பட்டாங்க சார். ஸோ அப்போ இப்போ அதே நிலைமை தவேகா தலைவர் விஜயோட அவரோட படத்துக்கு ஜனநாயகம். அந்த படத்துல என்னதான் பிரச்சனை சார்? ரிலீஸ் பண்றதுல என்ன ப்ராப்ளம்? கோர்ட்டு சொல்லியிருக்குது. படம் சென்சார் போர்டில் இத்தனை நாள் இருக்க சார் உடம்பு சரியில்லைன்ட்டெல்லாம் கூட ஜனநாயக படத்தோட சர்டிபிகேட் கொடுக்கலன்னா இது எந்த மாதிரியான அரசியல்னு உங்களோட ஜனநாயகன் படத்தை எதனால நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னா மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு தான் தெரியும். என்னங்க சார் அவரு? ஆமாம், அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. நிறுத்தி வச்சிருக்கோன்னு சொன்னால் எதுக்கு நிறுத்தி வச்சுக்க? சென்சார் போர்டு அவருக்கு கீழே இருக்குது, பிஐபி அவருக்கு கீழே இருக்குது. சென்சார் போர்டு உறுப்பினர்களை நியமிக்கிறதும் அவருடைய இலாகா தான். ஆமாங்க சார். இப்போ இவர் விஜய் அவர்கள் அவங்களோட கூட்டணி சேர்ந்தால் அவர் படம் வந்துடும். ஏற்கனவே இதில்
ஸ்டாலினும் எல்முருகனும் ஒன்று கூட்டு என்ன சார் இப்போ திமுக படத்தை விட்டுறாதீங்க. ஆமாங்க, திமுக பிஜேபியும் மறைமுக கூட்டணின்னு சீமான் ஐயா சொல்றது அப்படிங்கிறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மறைமுக கூட்டுல தான். ஏன் வைக்க மாட்டாங்க கூட்டு? திமுகவே உங்களுக்கு அடிமை கட்சி தானே பிஜேபிக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன டெல்லிக்கு அடிமையா? எது கேட்டேன், உங்க அப்பாட்ட கேளுங்க, கலைஞர்கிட்ட கேளுங்க. அடிமை கட்சியா நீ? அடிமை கட்சி டெல்லிக்கு இது நான் அடிமையாக மாட்டேன்னு சொல்றிய. இதுக்கு முன்னால முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தாரு. ஆமாங்க சார். நீ அடிமையாப்போ? முரசொலி மாற இருந்தாரு. இலாக்கள் எல்லாமே நல்ல வருமானம் உள்ள லாக எல்லாம் எல்லா லாகையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்ணா எப்படி? அப்போ இப்போ அடிமையா? நான் அடிமையாக மாட்டேன். அப்போ உங்க அப்பா அடிமையா? கலைஞர் அவர்கள் அடிமையா? அவருக்கு தெரியாதா? உங்களை விட ஸ்டாலின் சாரை விட அவர் பெரிய அறிவுள்ளவர். யார்? கலைஞர். அவரே வாஜ்பாய் ஆட்சியில் நீங்கள் போய் நீங்கள் பல்லக்கு தூக்கலையா? பல்லக்கு தானே தூக்குனியா? அவரை வச்சு தானே இதில் பிஎஸ்என்எல்ல ஊழல், அது ஊழல். இது உங்கள் டிவி சேனல் எப்போ முதல்ல அதாவது சொல்லுங்கள். சன் டிவி. உங்கள் சன் டிவி வளர காரணம் என்ன? உங்க ட்ரீம் ஹோம் கிரேட். பாத்ரூம் சூப்பரா இருக்குல்ல? வாட்டர் ஹீட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பிராண்ட்? வீனஸ் த ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் வாங்க, I'll show you. வீனஸ் அழகாவும் இருக்கும், உங்க பணத்தையும் மிச்சம் பண்ணும். எனர்ஜி சேவிங் மாடல்ஸ் மூலமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர், டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர், லாங் லைஃப் கொடுக்கிற 5 AC இருக்கிறதால 10 years கேரண்டி. ஸ்கேல் கார்ட் டெக்னாலஜி ஃபார் லாங்கர் லைஃப் அண்ட் ஹார்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன். இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாடல்ஸ். வாவ்! 34 நாடுகளில் விற்பனையாகுது. 3.6 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ். 60 வருட நம்பிக்கை. அதனால தான் வீனஸ் ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. முரசொலி மாறன் சார். ஆமாங்க சார். அவர் காலத்தில் தானே உங்களை ஆரம்பிச்சு தந்தது இது, அமைச்சராக இருக்கும்போது. அப்போ அவர் அதுக்கு அமைச்சர். அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு இது வேணும்னு சொல்லி. காங்கிரஸ்காரன் காலத்திலேயே நீங்கள் வாங்கினியா? இல்லை சார், பிஜேபி ஒன்றுமே இல்லை. ஆகவே நீங்கள் ட்ராமா போடிய ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் ஆகாமல் இருக்க காரணமே உதயநிதி ஒரு கூட்டத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நான் பத்திரிகையில் படித்தேன், சரியா தப்பான்னு ஞாபகம் இல்லை. ஜனநாயகம் படம் எப்படி வரும்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேட்டியில் ஒரு செய்தியில் வந்தது. அன்னைக்கே நினச்சேன் இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதுதான் விஜய் சார் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் நீயா நானாண்டு கூட்டணியில் உள்ளதெல்லாம் சும்மா அவங்களாம் பக்கா அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அரசியல் பயணம் ஆஃப் த ரெக்கார்டில் இவங்க பேசி வச்சுக்கிறது. நீங்கள் படத்தை வெளியே விட்றாதீங்க, பவர் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏதாவது காரணம் சொல்லு, என்ன காரணம் சொல்ல போறிய? இல்லாத காரணத்தை தான் சொல்லணும். ஆகவே திமுகவோ ஜனநாயக படம் என்ன இந்திய இறையாண்மைக்கு எதிராக எடுக்க போறாங்களா என்னங்க சார்? படம் ரிலீஸ் பண்றதுல என்ன இருக்குங்க சார்? எவ்வளோ படம் மக்கள் பார்த்துருக்காங்க, எவ்வளவோ படங்கள். ஒரு படம் வந்ததுனால ஆட்சியை மாறிடுமா? நான் கேட்கேன். நீங்கள் தான் பராசக்தி படம் போட்டீங்கள, ஒரு நாள் தான் போச்சு, அடுத்த நாள் படம் தியேட்டர்லேயே ஓடல. இப்போல்லாம் இந்திய எதிர்ப்புலாம் அவ்வளோ ஒன்றும் எடுபடாது. 1967 நடந்தது வேறு, நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கோம். அப்போவுமே நீங்கள் மொழி வரியை தோண்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. மக்களுக்கு நல்லது செய்து வரல, ஒரு வெறியை ஏற்படுத்தினீங்க. மக்களுக்கு நல்லதை செய்து ஓட்டு கட்ட வந்திய, மாணவர்கள் மத்தியில் விஷத்தை விதைச்சு அதை அப்படியே கண்டினியூ விடுவாரு. பராசக்தி படத்தை நீங்கள் திருப்பி இந்தி போராட்டத்தை கொண்டு வருவதுமாதிரி கொண்டு காட்டுறீங்க. மக்கள் ஆதரவு இருந்தா அப்போ சினிமா இல்லாமலே எதிர்த்தாங்க நீங்கள் சொன்னதை இந்திய. இல்லை சார், பராசக்தி படம் சிவகார்த்திகேயன் நடிச்சு அவர் பொங்கல் மோடி கூட தான் கொண்டாடினாங்க சார். எல் முருகன், மோடி டீம் எல்லாருமே பொங்கல் கொண்டாடினது அங்க டெல்லியில போய் கொண்டாடினாங்க சார். ஆனா ஜனநாயக படம் மட்டும் சர்டிபிகேட்டே கொடுக்கறதுக்கு பயம்தான், தேர்தல் பயம். இது தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் அந்த படம் வந்தா அந்த ரசிகர்கள் பொதுமக்கள் எல்லாம் ஒரு உஜாரப்படுத்தி பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் எவ்வளவு அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு தடை மினிமம் பண்ணுது. இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா? கிட்டத்தட்ட 50 கண்டிஷன்
ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறேன். நம்ம முன்னால எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு லெட்டர் எழுதி விஜய் அவர்களுக்கு 72 கண்டிஷனுங்க சார். ஆமா, விஜயமங்கலம் 72 கண்டிஷன் போடுவோம். அதை கடைப்பிடிக்க முடியுமா? யாரால முடியும்? அப்போ பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இது ஒவ்வொரு கட்சிக்குமா பேருக்கு தான் அப்படி. ஆனா நடைமுறையில மற்ற கட்சிக்கு தடையே கிடையாது. அதுதாங்க சார். டிவிகேக்கு மட்டும்தான் நீ வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்க தவிர இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவிகேக்கு எப்படிலாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ, எப்படி ஒரு பந்தை தண்ணிக்குள்ளே நீ அழுத்தி அழுக்கியோ, நீ கையை எடுக்கும்போது மேலே போகும். அந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறீங்க. கூட்டத்தை பற்றி வர விஜய் அவருக்கு வந்தாலே அதிகமான சார், இன்னும் விஜய் சார் எல்லா முக்கிய இடங்களில் பிரச்சாரம் பண்ணாலே, ஒரு இடத்துல வந்தாலே அவர் பேசினார் சார். டிவியில் அவருடைய அறிக்கை வந்தாலே, அவர் டிவி மூலமா பேசினாலே மக்கள் ஓட்டு போடுறான். அவ்வளவு கரெக்டா பேசுறாரு. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்குன்னு சொல்றாருங்க சார். ஆமா, ஒவ்வொரு வீட்லயும் சொல்லுங்க விஜய் இருக்காரு. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரிய ஆளுகள் வர இருக்காங்க. பழைய காலம் மாதிரி இல்லை. ஆகவே வருங்காலத்தில் நிச்சயமாக டிவிக்கே தான் இந்த தேர்தலில் ஜெயிக்கும் என்பதை மக்களுடைய மனநிலையை அறிந்து நான் பேசுகிறேன். அடுத்த கேள்விங்க ஐயா, இப்போ இடி ரைடு ஏகப்பட்டது நம்ம பார்த்துருக்குறோம். இந்த எலெக்ஷன்ல ஊழல்ல வந்து யோசிச்சு மக்கள் வாக்களிப்பாங்களா, இல்ல திராவிட கட்சிகள்ல ஏகப்பட்ட ரைடுகள் எல்லாமே பார்த்துருக்காங்க மக்கள். அந்த இப்ப இலவசங்கள் எல்லாமே மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காது முடியல அப்படிங்கிறாங்க மக்கள். அந்த அளவுக்கு இலவசங்கள், அனௌன்ஸ்மெண்ட், கேன்வாசிங் எல்லாமே இருக்க போகுது. ஸோ ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லையா தமிழ்நாட்டில்? கடன் ஒரு பக்கம் 10 லட்சம் கோடி மேலே போயிட்டு இருக்குது. ஊழல் எப்போ போல ஆகிற மாதிரி அது ஒரு இது மாதிரியே நினச்சிக்கிட்டாங்களா மக்கள்? இல்லை ஊழல்வாதிகளா இந்த டைம் அவங்க வந்து ஓட்டு போடாமல் தோக்கடிக்க போகிறாங்களா? உங்களோட எதிர்காலத்தில் விஜய் தலைமையினுடைய ஆட்சி வந்த பிறகு, இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு சொன்னக்கூடிய எல்லா தவறுகளும் சீர்திருத்தப்படும். உங்க ட்ரீம் ஹோம் கிரேட். பாத்ரூம் சூப்பரா இருக்குல்ல? வாட்டர் ஹீட்டர் ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பிராண்ட்? வீனஸ், த ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ். ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்? வாங்க, I'll show you. வீனஸ் அழகாவும் இருக்கும், உங்க பணத்தையும் மிச்சம் பண்ணும். எனர்ஜி சேவிங் மாடல்ஸ் மூலமா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டர், டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர், ஹீட் பம்ப் வாட்டர் ஹீட்டர், லாங் லைஃப் கொடுக்கிற 5 AC இருக்கிறதால 10 years கேரண்டி. ஸ்கேல் கார்ட் டெக்னாலஜி ஃபார் லாங்கர் லைஃப் அண்ட் ஹார்ட் வாட்டர் ப்ரொடெக்ஷன். இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன்ஸ். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த கன்வீனியன்ட் மாடல்ஸ். வாவ்! 34 நாடுகளில் விற்பனையாகுது. 3.6 மில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ். 60 வருட நம்பிக்கை. அதனாலதான் வீனஸ் ஹாட் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. சார், இப்போ தவிக தலைவர் விஜய் அவர்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து விசில் சின்னத்தை மக்களிடையே எப்படி வந்து கொண்டு போய் மக்களிடையே சேர்த்து எவ்வளவு சீட்டு எம்எல்ஏக்களில் அறுவடை செய்ய போகிறீங்கன்ட்டு எதிர்பார்க்குறீங்க சார்? அந்த உங்களோட மக்களிடையே சென்று உங்களோட இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் மக்களிடையே சென்று எப்படி வெற்றி வாய்ப்பு நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க சார்? சார், தேர்தல் நேரம், தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம். வீடு வீடாக நாங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம்னா, மகளிர் அணியை பொறுத்தளவு விசில் வந்து நான் என்னுடைய சொந்த கருத்திலே நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னா, மகளிர் அணி நிறைய பேர் இருக்காங்க. காலையில் நீங்கள் எழுந்த உடனே 6 மணிக்கு தெரு நடையிலேருந்து விசிலை வச்சு நீங்கள் விடணும். எப்படி விசிலை வச்சு முன்னால் எப்படி கோழி கூதுன உடனே நேரம் விடியுன்னு சொன்னாங்களோ, அதே போல் நீங்கள் வந்து விசில் விடணும். விசிலை கையில் ஒரு விசில் வச்சுட்டு காலையில் ஒரு 5 நிமிஷம் எங்கேயெல்லாம் நம்ம தவிக தொண்டர்கள் இருக்கு, ஆணோ பொண்ணோ, நீங்கள் வந்து காலையில் ஒரு 5 நிமிஷம் விசில் விடுங்க. அப்படி எல்லா வீடுகள்லையும் விசில் விடும்போது அந்த விசில் சின்னத்தை ஞாபகப்படுத்துவது. இது பெரிய பிரச்சாரம். இதை நாங்கள் இப்போ செய்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால், விசில் விடுன்னு சொன்னாலே அடுத்த வீட்டுக்காரன் தெரியும், இவன் வந்து விசில் சின்னக்காரன். எல்லார் வீட்லேயும் குக்கர்லேயே விசில் அடிக்குதுங்க சார். குக்கர்லேயே விசில் அடிக்குது, அது ஒன்று. ஆனால் இந்த விசில் அந்த சத்தம் வேற, இது வாயால் ஊது சத்தம். சரி சார். அந்த வாயால் ஊது விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விடும்போது அந்த தெருவில் எத்தனை வீடுகள் இருக்கோ அங்கே எல்லாம் கேட்கும். அப்போ மாறி மாறி கேட்கும்போது இது நடந்து போகாமலே ஒரு விசில் சத்தம் கேட்டே ஒரு பிரச்சாரம். இதை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அட்வைஸில் நான் என்னுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாருக்கும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு வீடு வீடாக. ஆகவே இதை என்னன்னா எதிர்கட்சிக்காரன் பார்க்க, என்னடா விசில் விடுறான்னு அவனும் பயப்படுறான். இவங்க இந்த வீடு விசில் போல இருக்க, நம்ம வந்து
கொஞ்சம் தள்ளி போகணும் ஒதுங்கிடுறான். ஆகவே விசில் சத்தம் கேட்டாலே எதிர்க்கட்சிகள் இப்போ ஒதுங்கி போகக்கூடிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நிச்சயமாக விசில் சின்னம் வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். நன்றிங்க. உங்களோட அரசியலில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் நம்பிக்கைக்கு உரிய விதத்தில் விசில் சின்னமும் சரி, விஜய் சாரும் சரி, எல்லா மக்களும் நல்லாக இருப்பதற்கு நாங்கள் உழைப்போம், உழைப்போம், உழைப்போம்.